அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய அஷேக் ரிஸ்வி முஃப்தி அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா கௌரவ தலைவர் அவர்களே, சின்ன விஷயம் ஒன்று சொல்லத்தான். இப்போ ஒரு 2 நாளைக்கு முந்தி நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஷார்ட் நியூஸில் அப்துல் ரஹ்மான் ஆஃபீஸோட முன்னாள் நீதி அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி அவர்கள் ஒரு நல்ல ஒரு இன்டர்வியூன்னு பண்ணியிருந்தார். முஸ்லீம் லோ, அதாவது முஸ்லீம் தனியார் சட்டம், அதை ரிஃபார்ம் பண்ணுறது பற்றியும் காதிமார்ட சில விஷயங்களை பற்றியும். உண்மையிலே அந்த ஷார்ட் நியூஸ் அந்த ஜேர்னலிஸ்ட் எங்களோட சகோதரர் நல்ல கேள்வி கொஞ்சம் கேட்டார். காதிமார் சம்மந்தமாக எங்களோட மனசுலேயும் இந்த எத்தனோ கேள்வி அவர் அது நல்ல பசந்தாக கேட்டார். அதே மாதிரி எங்களோட முன்னாள் அமைச்சர் நல்லா க்ளீனாக சில பதிலை சொன்னார். அதில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான் நசரத் அவர்களே, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் எங்களோட ஜேர்னலிஸ்ட் சகோதரர் கேட்ட கேள்வி, அப்துல் ரஹ்மான் ஆஃபீஸ் கேட்ட கேள்வி, இந்த முஸ்லீம் தனியார் சட்டத்தை மாற்றுறதுக்கு இப்போ அதை மாற்றி எமெண்ட் பண்ணுறதுக்கு தடையாக இருக்கிறது யாருன்னு கேட்டார். ஒரு கேள்வி உண்டு. அதுக்கு எங்களோட அலி சப்ரி அவர்கள் எந்த விதமான இதுவும் இல்லாமல், பயம் அச்சமும் இல்லாமல் நேரடியாக சொன்னார், உலமாக்கல், அதுலேயும் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமான்னு சொன்னார். அப்புறம் சொன்னார், உங்களோட மீட்டிங் வச்சாராம் 3 ஹவராக. அவங்களோட முக்கியமான ஆட்கள் 85 பேர் ஒரு ஜூம் மீட்டிங் ஒன்று எடுத்து 3 ஹவராக எல்லாத்தையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாராம். ஆனாலும் அது சரி வரலையாம். அப்போ ஹசரத், நாங்கள் சின்ன ஒரு விஷயம் உண்டு, நான் மிச்சம் கண்ணியமாக அவங்களுக்கு பேசுகிறோம். ஏன்னா நீங்களும் சமூகத்துக்கு முக்கியமான ஒரு ஆள், அதே மாதிரி அலி சப்ரி அவர்களும் சமூகத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆள். அவர் சொன்னது பிழை அழிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் சும்மா சல்லிக்க மாட்டார், வாய்க்கு வந்ததை சல்லிக்க மாட்டார். அப்போ முஸ்லீம் லோ, இன்றைக்கு முஸ்லீம்களோட தனியார் சட்டம், ஸ்பெஷலாக இந்த காதிமாரை எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறது, காதிமார் சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனைகள் இதுவரை மாற்றி அமைக்கிறதுக்கு, அதை சீர் செய்கிறதுக்கு தடையாகிக்கிறது இந்த நாட்டில் உலமாக்கலண்டா எவ்வளோ பெரிய ஒரு அநியாயம் மசரத்தது. அது ஒரு பெரிய ஒரு கர்மம் இல்லையா, ஒரு பெரிய ஒரு பாவம் இல்லையா? இன்றைக்கு ஜம்மியத்துல் உலமா அதுக்கு பக்க சார்பாக ஐக்க வேண்டிய ஒரு ஜம்மியத்துல் உலமா, அதுவும் உங்களையமா ஒரு நல்ல ஒரு தலைவர். நாங்கள் பல பேர் பல விதமாக கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, இன்றைக்கு 20 வருஷமாக நீங்கள் தலைவர் ஆகிக்கிறீங்க, அது அப்படி இப்படி. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் நீங்கள் 20 வருஷமாக தலைவராக இருந்தாலும் அதை நல்லபடியாக வழி நடத்துறீங்க. சிலவங்களுக்கு யாரும் கிரிட்டிசிசம் ஈக்கலாம், அது எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் நாட்டில் இன்றைக்கு ஜம்மியத்துல் உலமா நல்ல ஒரு அமைப்பு ஆகிக்குது. ஆனால் இப்படியாப்பட்ட ஒரு ஜம்மியத்துல் உலமா கிட்டத்தட்ட 10,000க்கு மேலே மௌலவிமார் உலமாக்கள் மெம்பர்ஷிப் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இன்றைய நாட்டில் இருக்கிற முஸ்லீம் லோவை, முஸ்லீம் தனியார் சட்டத்தை அதை எமெண்ட் பண்ணி புதுப்படுத்தி அது நல்லபடியாக செய்கிறதுக்கு தடையாகிறண்டா, அது உண்மையிலே பெரியோரு வரலாற்று பாவம். அது வரலாற்று பிழை மட்டுமில்லை, பெரியோரு பாவம். ஆகவே அன்பார்ந்த கண்ணியத்துக்குரிய ரிஸ்வி முஃப்தி அவர்களே, அலி சப்ரி அவர்கள் சொன்னது உண்மை தான் நான் நினைக்கிறேன். அது அப்படி உண்மையாக இருந்தால் அதை சரி செய்கிறது உங்களோட கடமை, இப்போ இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு மத குருமார் கீக்கிற வேல்யூ. அப்போ ஒரு தனியார் சட்டம் உண்டை இன்றைக்கு காதிமார்ட இந்த கொடுமைக்கு தானே, அவள் போட்ட அட்டகாசமிக்கு தானே. இது நாங்களும் எங்கள்கிட்ட க்ளோஸ் ஒரு ஆக்கள் அவங்கள்ட ஒரு நாள் ஒரு நிக்கா, அதாவது ராவ் நிக்கா நடந்துச்சு, மறுநாள் அந்த நிக்கா ஏதோ ஒரு காரணத்தினால் எல்லா ஏற்பாடு அந்த நிக்கா உடைஞ்சிட்டு, பொண்ணூட்டால் பேத்து அந்த நிக்காவை ரெஜிஸ்டர் பண்ண வானம்னு சொல்லி அந்த சம்மந்தப்பட்ட காதி கிட்ட பேத்து செல்ல கொள்ள அவர் கேட்ட அமௌண்ட், நான் இந்த நேரத்தில் பேரை சொல்லக்கூடாது, அமௌண்ட் சொல்கிறேன் சரியில்லை. ஆனால் அந்த ஆட்கள் கொடுக்கல, அது ஒன்றுமே இல்லாமல் க்ளீனாக அங்கே பேத்து வேறு இன்னொரு இடத்துல பேத்து அரசாங்க நிறுவனமண்டில் பேத்து அதுக்குண்டான வேலையை செஞ்சாங்க, அது க்ளீனாக அந்த வேலை நடந்துச்சு. ஆனால் அதே மாதிரி இன்றைக்கு இந்த காதிமார்ட இந்த அட்டூழியங்களை கட்டாயமாக நிப்பாட்டணுமா இல்லையா? அப்போ அதுக்கு ஒரு நல்ல ஒரு தனியார் சட்டம் கொண்டாட கொள்ள
அப்போ அதுக்கு இந்த ஜமீத்துலமா தடையாக இருந்தா அது எவ்வளோ பெரிய கர்மம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இன்றைக்கு ஒரு மத குரு ஒன்றுக்கு எவ்வளோ ஒரு வெளியோடு நாட்டில் ஈக்கென்று பாருங்க ஹசரத். கார்டினல் இப்போ இன்றைக்கு பிமால் ரத்னாக்க பார்லிமெண்ட்டில் சொல்கிறார், சிஐடி டிரெக்டர் ஷானியாபே சேகரையும் அதே மாதிரி ரவி செனவிரத்னையும், அதாவது போலீஸ் மினிஸ்ட்ரி பப்ளிக் செக்யூரிட்டி மினிஸ்ட்ரியில் செக்ரட்டரி ஆகிக்கிற ரவி செனவிரத்னையும் சிஐடியில் டிரெக்டர் ஆகிக்கிற ஷானியாபே சேகரையும் அந்த 2 போஸ்ட்டுக்கும் அவங்க 2 பேரையும் போட்டை வந்து கார்டினல் செல்லித்தான் என்று சொல்லி பிமால் ரத்நாயக் இன்றைக்கு பார்லிமெண்ட்டில் சொல்லுகிறார். இப்போ இது நாங்கள் நினைக்கல, நான் நினைக்க மாட்டேன் பிமால் ரத்நாயக்கோட வாயால் தப்பி தவறி வந்தேன்னு நினைக்க மாட்டேன். இது வந்து பர்பஸ்லி சென்னுண்டு. ஏன்னா அதில் ஒரு அரசியல் உண்டு. அது நாங்கள் இன்ஷால்லா இன்னொரு நேரத்துக்காக வேறு இது ஒன்றில் பேசுவோம். ஆனால் இப்போ சரியோ பிழையோ அந்த பாருங்கள், அந்த மத குரு அந்த கார்டினலுக்கு எவ்வளோ ஒரு பவர் உண்டிக்க உண்மையாயிருந்தா அந்த அவர் பிமால் ரத்னாக சென்னது உண்மையாயிருந்தா. அப்போ அப்படி ஒரு 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 மத குருன்னு அப்படிக்குள்ள உங்களோட தலைமையை தூத்தி கீழே இருக்கிற ஜமீத்துலமா எங்கட இந்த முஸ்லீம் தனியார் சட்டத்தை மாத்துறதுக்கு தடையா வைக்கிறேன்டா. உங்களால்தான் ஜமீத்துலமாவால்தான் இந்த உலமாக்களால்தான் அதை செய்யலாண்டு ஒரு கேபினெட்ல இந்த ஒரு மினிஸ்டர், ஜஸ்டிஸ் மினிஸ்டர், இந்த மினிஸ்டர் ஒன்று வந்து அதுவும் சும்மா எஸ்ஏ மினிஸ்டர் மாதிரி இந்த அட்ட பாஸ், ஓஎல் பாஸ், ஏலோல் பாஸ் மினிஸ்டர் மாத்திரமா இல்லை, ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணி பிரசிடென்ட் கவுன்சில் அவர் வந்து சொல்கிறாரு பப்ளிக்கா, இந்த சட்டத்தை எனக்கு செய்யலாம் போச்சு, நான் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் ஆகி கொண்டாந்து எல்லாம் செஞ்சு கொண்டாந்து கெசட் பண்ணுறேன் மட்டும்தான் இருந்துச்சு. இதுக்கு மெயின் காரணம் இந்த உலமாக்களும் அதே மாதிரி எங்கிட்ட சில பொலிட்டீஷியனும், அது கடைசியாக தான் அந்த பொலிட்டீஷியன் சொல்கிறார், மெயினாக சொன்னார் உலமாக்கள். ஆகவே மிகவும் கண்ணியமாக ரிஸ்வி முஃப்தி அவர்களே, நீங்களும் நல்ல ஒரு பாட்டு ஒன்று சமூகத்துக்கு செய்கிறீங்க. ஆகவே உங்களோட தலைமைத்துவத்து கீழே இந்த ஜமீத்துலமா ஏதாவது அந்த விஷயத்தில் மிஸ்டேக் கொண்டு விட்டு இருந்தால் அதை கரெக்ட் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணி, இன்னும் அவர் இருக்கிறார் ஃபோம் மினிஸ்டர் தான், அவரை நாளைக்கு பேத்துக்கு மீட் பண்ண கேட்டாலும் வனையமாரோ ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று தந்து அவரோட இருந்து உங்களுக்கெல்லாம் பேசி இதை என்ன செய்யலாம்னு சொல்லி, இப்போ இருக்கிற ஜஸ்டிஸ் மினிஸ்டர் ஹர்ஷன நாணயக்கார அவரும் ஒரு நல்ல மனிதன், அவர் ஏதாவது சொன்னால் அவருக்கு விளங்கும். அவர் இப்போ மற்ற இந்த என்பிபி கவர்மெண்ட்ல இருக்கிற மினிஸ்டர்மாருமா இல்லை, ஹர்ஷன ராஜகருணா என்ற அவரும் ஒரு நல்ல சட்டத்தரணி, அவர்கிட்ட சொல்லி அவரையும் இது மீட் பண்ணி இதை எமெண்ட் பண்ணி இதை பார்லிமெண்ட்டில் கொண்டாந்து பாஸ் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை ஒரு மத தலைவர் என்ற அடிப்படையிலையும் சமூக தலைவர் என்ற அடிப்படையிலையும் உங்களுக்கு பின்னுக்கால பெரிய ஒரு கூட்டம் ஒன்றிக்கிறது தெரியும். அந்த கூட்டத்தில் அப்படி ஒரு அமைப்போட தலைவர் என்ற அடிப்படையில் நீங்களும் முன்னுக்காவி உங்களால் ஒரு மிஸ்டேக் கொண்டு ஜமீத்துலமாவாலேயோ உலமாக்களாலேயோ நடந்திருந்து அதை கரெக்ட் பண்ணி, அதை உங்களோட தலைமைத்துவத்தில் கரெக்ட் பண்ணி, நீங்கள் விட்ட மிஸ்டேக்கை நீங்களே கரெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடை பண்ணுங்கோ என்ற தாழ்மையான வேண்டுகோளை நான் இந்த ஆடியோவால் நாங்கள் உங்கள்கிட்ட தாழ்மையாக சமூகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.